எஸ்ஐஆர் தீவிரத்திற்கு வந்து ஏற்கனவே 13 முறை நடந்திருக்கின்ற திமுக தெரிவிச்சிருக்காங்க. வன்மத்தோடு இந்த ஆட்சி நடக்கு, மத்திய அரசோட திட்டங்கள் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு திமுக செயல்படுறாங்க. துணை முதல்வர் இந்த வார்த்தையை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி உச்சரிச்சிருக்காப்புல, தவறாக எதுவும் தெரியாம பேசுறாங்க அப்படின்னு ரிவிஷன் சொன்னது பார்த்தா சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு அப்படி கேட்டிருக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய இது ஒரு பெரிய குற்றம்னு கண்டுபிடிக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ட்ரங்க் ஸ்லிப்பாகிய சில வார்த்தைகள் வரலாம், அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. 13 முறை நடந்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எப்போதுமே ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு அதிகாரம் வரம்புள்ள, அது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பாக இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, இப்போது மத்தியில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா ஆட்சி வரும் வரை, இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பின்பு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர், பாரத பிரதமர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் 3 பேரும் தேர்ந்தெடுத்து தான் ஆணையாளரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஆணையாளர்கள் நடத்திய அந்த ரிவிஷன் எல்லாமே நல்லா தான் நடந்தது. இப்போது பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அதே குஜராத்தை சேர்ந்த ஞானேஷ்குமார் அவர்களை ஆணையாளராக போட்டிருக்காங்க. இது வந்து ஆணையாளர் அல்ல, ஆணையர் அல்ல, நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக இல்லை, பாரத பிரதமருடைய ஆணையை ஏற்று நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக மாறிட்டு. அதனால்தான் எல்லாருமே அதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா அதனுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, பீகார் தேர்தலுக்கு முன்னால 10,000 ரூபாய் பெண்களுக்கு ஓட்டருக்கு கொடுக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் பார்த்து வேடிக்கை பார்க்கு. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க. நாங்க வந்து அதை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி. அதையே நீங்க எப்படி கொடுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு டைம் தேர்தலுக்கு முன்னால எல்லாருக்கும் 10,000 ரூபாய் ஓட்டருக்கு கொடுக்கறதுக்கு, அரசு நிதியை கொடுக்கறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நியமிச்ச நம்முடைய ஞானேஷ்குமார் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதை எந்த விதமான கமெண்ட் பண்ணலையா, அதை தடுக்க சொல்லலையா? எப்படி இதை தேர்தல் ஆணையமா நம்ம ஏற்றுக்கிட முடியும்? எஸ்ஐஆர் என்பது அந்த அம்மா சொல்ற 13 திருத்தங்களும் எப்படி நடந்துன்னா, இறந்தவர்களை நீக்கியிருப்பாங்க, 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு வாக்காளராக சேர்த்திருப்பாங்களே தவிர, இது போல வாக்காளரே இல்லாம ஆக்கிட்டாங்களே. இப்ப நான் வாக்காளர் கிடையாது, நீங்க யாரும் வாக்காளர் கிடையாது. இப்ப ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடோட சேர்ந்து 12 மாநிலத்துல யாரும் வாக்காளர் கிடையாது. எருமை நம்ம எழுதி கொடுத்து 2002 உங்க சொந்தக்காரர் ஓட்டு போட்டாரா, 2005 போட்டாரா, இதெல்லாம் பார்த்து பண்ணா அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். அந்த அம்மா என்ன நோக்கத்துக்காக இதை ஆதரிக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மா நிதிய அந்த அம்மா நமக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அம்மா நிதி அமைச்சராக இருக்கிறது எல்லாருக்கும் பெருமை. நாங்களும் அதை சந்தோஷப்படுத்துறோம். ஆனால் இந்த அம்மா நிதி அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சர்வ சிக்ஷா சமக்கர சிக்ஷா அபியானுக்குள்ள பணம் 2152 கோடி ரூபாய் இந்த அம்மா தானே பாக்கி வச்சிருக்கு. நம்முடைய புயல், வெள்ளம், பெரும் மழையினால் சேதப்பட்ட 37,000 கோடி ரூபாய் தரலையே இன்னும். அதெல்லாம் தந்திருக்கலாமா இந்த அம்மா? அந்த அம்மா எதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நிதி அமைச்சர் பையன் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்காங்க? என்னன்னு சொல்ல போனால், இன்னைக்கு இந்த ஒலிம்பிக் அந்த உலக கோப்பையை அகில என்னது உலக காக்கி, அதுக்குள்ள உலக கோப்பையை நமக்கு இன்னைக்கு ஆரம்பித்து வச்சுருக்கோம். அதுக்கு இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு குஜராத்துக்கு 663 கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்துருக்கு, இந்த அம்மா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 33 கோடி ரூபா தந்துருக்காங்க இந்த அம்மா. இப்போ இதில் நாங்கள் இதில் தடையாக இருக்கோம், இந்த பணம் வரக்குள்ள தடையிலே இருக்கோம். நாங்கள் அங்கே 663 கோடி ரூபான்னா அதோட பெரிய மாநிலம் தமிழ்நாட்டுக்கு 1000 கோடி தரலாமா? 663 கோடி ரூபா கொடுத்து இந்த ஆசிய உலக கோப்பையில் ஒருத்தரும் வெற்றி பெறல. தமிழ்நாட்டில் 10க்கு மேற்பட்டவருக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அதனுடைய முதல்வர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினால. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.